ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ரெண்டு விஷயம் இருக்குது. பை சைட் லிக்விடிட்டினா என்ன, செல் சைட் லிக்விடிட்டினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் லோ, இது ஹைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஹை வச்சதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போது இந்த ஹை வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டியாக மார்க்கெட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போது இந்த பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எப்போ வேணாலும் கலெக்ட் பண்ணுறதுக்கு மேலே வரலாம். ஓகே, அப்படி இந்த பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஆனது வரும். ஓகே, கிளியராக பாருங்கள். இப்போ பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரும் இங்கே பிரேக் அவுட் நடந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரீவியஸ் லோனா எதை சொல்லுவோம்? ப்ரீவியஸ் லோன்றதை வந்து நம்ம வந்து இந்த பொசிஷனை தான் நம்ம ப்ரீவியஸ் லோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ப்ரீவியஸ் லோவை இப்போ மார்க்கெட் வந்து கட் பண்ணலை. பட் இருந்தாலும் இதுக்கு நடுவில் எங்கே நம்மளுக்கு செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கக்கூடிய ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. இந்த செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணலை. ஓகே, இங்கே இந்த இடத்துல கலெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த செல் சைட் லிக்விடிட்டியை இங்கே கலெக்ட் பண்ணலைனாலும் ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் இந்த செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் அகெயின் வந்து பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதே போல் இந்த செல் சைட் கலெக்ட் ஆகாமல் இருந்தாலும் பை சைட் லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால மறுபடியும் பை சைட் லிக்விடிட்டி ஆனது கலெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் லோ, இது ப்ரீவியஸ் ஹை. இங்கே பார்த்தீங்களா செல் சைட் லிக்விடிட்டி 1, 2, இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு லிக்விடிட்டி ஆனது கலெக்ட் ஆகிருக்கு. இந்த லிக்விடிட்டி ஆனது கலெக்ட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஆனது மேலே போக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அகெயின் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கு. அப்படி கலெக்ட் ஆகலைன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் கலெக்ட் ஆகும், ஃபியூச்சர் மார்க்கெட்டில் கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதை கலெக்ட் ஆகிடுச்சு. செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பை சைட் லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் மூவ் ஆகும். அதுக்கேற்றது போல் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்ஸையும் என்ட்ரிஸையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பிஓஎஸ் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் லோன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லுவேன் நான். இது வந்து ப்ரீவியஸ் லோவாக மாறிடும். அதுவும் இல்லாமல் இது செல் சைட் லிக்விடிட்டியாகவும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஹை பாயிண்ட். ஓகே, இந்த செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் கலெக்ட் பண்ணலைனாலும் அகெயின் மார்க்கெட் ரஷ் பண்ணி மேலே போயிட்டு கீழே வந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. அப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆன பை சைட் லிக்விடிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்து வந்து மேலே வரல. அப்படி எப்போ வரும்போது வேணாலும் இந்த செல் சைட் லிக்விடிட்டியாக இருக்கட்டும் பை சைட் லிக்விடிட்டியாகவும் எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிலுக்குமே இந்த பை சைட் செல் சைட் லிக்விடிட்டியானது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வந்து டேயில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் ஆனது பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் இந்த செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும். இந்த இடத்துல லிக்விடிட்டி விட்டுட்டு தான் போயிருக்கு. ஆனால் லிக்விடிட்டி எடுக்காமலாம் போகாது. ஓகே, எப்போ வேணாலும் மார்க்கெட் கீழே வரும்போது இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சைட் லிக்விடிட்டி இங்கே கலெக்ட் பண்ணிடுச்சு. திரும்ப இங்கே பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பை சைட் லிக்விடிட்டி கேண்டிலில் இங்கே பாருங்கள் லோலேருந்து செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 days கழித்து வந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. கலெக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து மேலே போயிருக்கு. இங்கே பை சைட் லிக்விடிட்டி ஆனது இங்கே கலெக்ட் ஆகிருக்கா, இங்கே அகைன் பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள், இது கலெக்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த பொசிஷனுங்க இங்கேயும் வந்து கலெக்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய கடைசி லிக்விடிட்டியை இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு.
கலெக்ட் ஆனதுக்கப்புறமா ப்ரீவியஸாக வந்து இப்போ இது இல்லாமல் இங்கே மேலே ஒரு பை சைட் லிக்விடிட்டி இருக்கு இல்லையா, ஒன்று இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு கூட கீழே ட்ராப் ஆகாத பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அகெயின் இந்த பை சைட் லிக்விடிட்டி இதை கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஒரு லிக்விடிட்டின்றது எப்பயுமே மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகும். ஓகே, லிக்விடிட்டி இல்லாமல் மார்க்கெட் ரன் ஆகாது. ஓகேங்களா, தேங்க்யூ.